இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எப்பயும் போல் வைக்காமல் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இது கூடவே தாளிப்போடம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும் மீன் குழம்புக்கு. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 5 வரமிளகாயும் சேர்த்து வதக்கிட்டு 10 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு பழைய புளியும் புதிய புளியும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இது நல்ல குழம்பு மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதை சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸாக ஒரு 4 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளியும் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வஞ்சர மீன் சேர்த்துக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா அருமையான மீன் குழம்பு ரெடி.